பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக சமோசா இருக்குன்னு. உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அழகாக டேஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. மேலேயும் கோதுமை மாவில் நம்ம சத்தாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்றைக்கி நம்ம ரெசிபியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட சுட மொறு மொறுன்னு ருசியான ஒரு சமோசா தான் வந்து செய்ய போகிறோம். அந்த சமோசா எதுவும்னா நமக்கு ஹெல்த்தியான கோதுமை மாவில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சமோசா நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருப்பாங்க. நம்ம அந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நம்ம சமோசா செய்கிறதுக்கு தேவையானதே உருளைக்கிழங்கு தான். இந்த 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நான் தோல் எடுத்து தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா தோல் எடுத்துட்டோம்னா நம்ம மசிகிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். இது கூடவே நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துட்டேன். 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். அதையும் இது கூடவே நான் சேர்த்துட்டேன். ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இனி இது ஒரு 5 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஓமம் பொடி. இப்போ தேவைக்கு வந்து உப்பும் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் உப்பு. இனி இதில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிடிக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன சேர்க்குறோம்ல, சேர்க்கும்போது அந்த மாவை இப்படி பிடிக்கும்போது அது உருண்டையாக நிற்கணும். அதுக்கப்புறம் தான் தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஆயிலும் மாவு ஓமம் உப்பு இந்த 3மே வந்து நல்லா வந்து கலந்துக்கணும். மாவை நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை பிசையும் போது நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். நம்ம இருக்குன்னா இந்த மாதிரி பிடிக்கும்போது மாவு பிடிப்படணும். இனி இதுக்கு தேவையான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி பதத்தோட கொஞ்சம் வந்து கட்டியாக வந்து நம்ம பிசைஞ்சு மாவை எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் வந்து மிளகாலாம் ஆயில் சேர்த்து அதை மாவுக்கு மேலே வந்து நல்லா ஆயில் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாவு ஊற நேரத்தில் இந்த சமோசாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஊற வச்சுருவோம். சமோசாவுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 8 வந்து வரமிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 8 வரமிளகாய், அது கூடவே 1 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் வந்து மிளகு, நல்ல மிளகு. இனி இதுக்கு வந்து ஸ்பைசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு. இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வறுத்தா போதும். இனி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி வறுத்து வச்சிருக்க மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நல்லா வந்து மசிச்சு எடுத்துடலாம். எவ்வளோ மசிக்க முடியுமோ அந்த அளவு மசிச்சு எடுத்துடலாம். இந்த அளவு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இனி இதுக்கு தேவையான நம்ம சமோசாவுக்கு தேவையான மசாலாவை ஒரு கடாய் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துருக்குறோம். அந்த கடாய் சூடானதுமே
ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறோம் வெங்காயம் வதங்குறதுக்காக. ஆயில் சூடாயாச்சு. இன்னும் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் நம்ம சேர்த்து, இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸு ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இனி நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நம்ம ஊற வச்சு வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு உள்ளாடி ஸ்டஃபில் பண்ணக்கூடிய மசாலா வந்து ரெடி ஆயாச்சு. டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், நல்லா கலந்து விடணும். ஏன்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வந்து எல்லா உருளைக்கிழங்குலையும் எல்லாமே பட்டு நமக்கு வந்து மிக்ஸ் ஆகும். வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கம் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவில் தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு வந்து மாவு அரை மணி நேரம் ஊறியாச்சு. இது நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறது மாதிரி மாவு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை. சப்பாத்தி பதத்துக்கு எடுத்ததுனால நமக்கு நல்லாவே வரும், உருண்டையாக ரவுண்டாக வரும். நம்ம இனி இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம வந்து இதில் வந்து ஒரு பீஸில் 2 போடலாம். இனி இந்த பக்கம் வந்து ஒரு கையை வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக மாவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு மாவை வந்து பேஸ்ட் பண்ணி விடணும். இனி சஃபல் பண்ணதுக்கான மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துடலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சிடலாம். சரி, இனி நம்ம வந்து லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான சமோசா வந்து ரெடி ஆயிரும். டுடே இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து மடக்கி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சமோசாவுக்கும் நம்ம மசாலாவை வந்து ஃபில் பண்ணி வச்சாச்சு. நம்ம இனி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். டொடை இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து சமோசாவை ஆயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோந்தாங்க, சிம்பிளாக வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்முடைய பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். பசங்களும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? டேஸ்டான ஹெல்த்தியான சமோசா ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து மைதா மாவில் தான் சமோசா செய்வாங்க. நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவே நம்ம கோதுமை மாவில் சமோசா வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், MMSK சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.